அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிஞ்சுது. ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு ரூமில் நேற்று சமைச்சு வச்சிருந்த கறி இருந்துச்சு. சரி ரைஸ் வச்சு சாப்பிட்லாம் பார்த்தேன். ஸோ அலி பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் பண்ணி நீ அங்கே வா, மைதீனா ரூமுக்கு வா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டான். ஏன்னா போன வாரம் தான் பிரியாணி சாப்பிட்டோம். சரி இந்த வாரம் நம்ம ரூமில் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு பிளான் போட்டிருக்காங்க அவளுக்கும். அவன் மெட்ரோ ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன், நீ சீக்கிரவா 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னான். அப்போது எனக்கு தொழுதுட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த கார்டனில் கொஞ்சம் தண்ணி அடிக்க வேண்டியிருந்துச்சு. அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கஃபேல்கிட்ட கேட்டேன் நான் போய் சாப்பிட்டு வரேன்னு. சரி போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ போய் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அண்ணன் ரூமில் சாப்பிட்டு வந்துடணும். 4 மணிக்கெலாம் டியூட்டி இருக்கும், நீ 4 மணிக்குள்ளே வந்துருந்தாங்க. மணி இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுது. போயிட்டு 1 மணி நேரம் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அசர்த்து வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துடும், வாங்க போகலாம். வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்சி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஜிஎம்சியை ஒரு வாரமாக எங்கேயுமே எடுக்கலை. நான் புது வண்டியில் தான் டியூட்டி போக வைக்க இருந்தேன். சரி இன்றைக்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிரும், போயிட்டு வந்த மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹீட்டு பயங்கரமாக இருக்குது இங்கே. கொஞ்சம் அப்படியே வெயில் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே வருது. நேற்று வண்டியெல்லாம் கழுவுனேன், அதுவும் வாட்டியும் புழுதி ஆயிடுச்சு. இந்த புழுதி காற்று வேறு, இந்த வெயில் டைமில் தான் இந்த மண் காற்றும் அதிகமாகும். மாப்பிள்ளையை கூப்பிட்னு நினச்சேன். மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவன் அதுக்கே ரிப்ளை பண்ணல. என்ன பண்ணுறான்னு தெரியலை. இப்போ அவனுக்கு கால் பண்ணி பார்க்கணும். அவனும் வந்தான், அவனை கூப்பிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் ரூமுக்கு வந்துட்டேன். அலி வரையிலே மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே. ஐயோ மக்களே நல்லா இருக்கா, ஒரே வெயில் மண்டையை கீறி எரியுது. என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றும் தெரியல. என்ன செய்ய, சரி என்னமோ பொழப்பு கிளப்ப ஓட்டுவோமே அப்படின்னு தான் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கு. அவரும் ஆள் கருத்து போனார், எம்பிட்டு சொப்பான மனுஷனையா கருத்து போனார் அவரே. செத்த நாளும் உங்களுக்கு வீடியோவில் ஆள் தெரியாது. வந்துட்டோம் அண்ணன் ரூமுக்கு. பயங்கர வெயில். அவனை நான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன் கொஞ்ச நேரம். வெயிட் பண்ணால் இன்றைக்கி தான் முத மெட்ரோ ஸ்டேஷன்லேயே போய் பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ அண்ணன் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார். மணி 2 மணி ஆகுது, எனக்கு 3 மணிக்கு டியூட்டி இருக்குது. அன்றைக்கி எத்தனை மணிக்கு போவேன்? ஒரு சாயந்தரம் ஒரு 9 மணி வாக்கில் போகணும். 9 மணிக்குண்ணா? சரி வாங்க, இப்போ அண்ணன் ரூமில் போய் நம்ம சாப்பிட்லாம். கிளாஸ் லாக் பண்ணிடு. டீ எரியுது, உள்ளே போய் சடாண்டு அடையணும். சீக்கிரம். ஆனால் வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அலிக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா தீலாம் எரிதான். ஆமாம், வீடியோ எடுக்க மறந்துட்டாரு. பழவடி கூட்டு வந்து இப்படி சூட்டில் உணர்ந்து உள்ள உட்கார வச்சு கொண்டுட்டாரு மனுஷனை. இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெயிலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அலிக்கு இப்போவே முடியலையாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கணும், சூடு அப்படி இருக்கும். சொல்லி அப்புறம் ரோட்டில் ஆம்லேட் போடணும், நிறைய இருக்குது. ஆனால் அலிக்கு இதெல்லாம் தெரியலை. அவள்கிட்ட ஒரு ஏசி ட்ரெஸ்ஸு தான் கேட்டிருக்கேன். அதே அந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் போடுவார்ல, அதை போல் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் 6 ஓடுது ஒரு கணக்கு கொடு. வெள்ளிக்கிழமைண்டா ஓடு. இது வெள்ளிக்கிழமை ரோட்லாம் தண்ணி போகுது. ஏன்னா வீடை கழுவுவாங்க, வண்டியை கழுவுவாங்க. அதனால இப்படி குளமா பெரிய கிடைக்கும். நீ வீடெல்லாம் கழுவியா? அடுத்த வாரம் என்ன செய்யணும்ட்டு அந்த துணிமணி இனிமணி இருந்துச்சுன்னா கொண்டு வந்து இங்கே சோப் போட்டு அழுட்டு போயிடலாம். இந்த தண்ணியில் 6 மணி ஓடுதுங்க. இந்த தண்ணியில் அழி சோப்போட போகிறோமா? அண்ணன் ரூம் வந்துருச்சுல, நீ தாண்டி போகிறவா. வந்துட்டோம் அண்ணன் ரூமுக்கு. வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். மைதீனா திறந்தான் வச்சுருக்காரு ரூம். அஸ்ஸலாமு அலைக்கும் மைதீனா. என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க? ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க மைதீனா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒளிச்சோறு தான். ஒளிச்சோறு வச்சு தருவாளான்னு தெரியல. நீ சொல்லு அலி, நீ சொல்லு. உனக்கு கல்யாணமே ஆகல, இன்னும் மாமியாக்க போற. வச்சு தருவாளா என்னன்னு தெரியல. அதுதான் சொல்லுதான் இப்படி வச்சிருக்காரு. ஸ்பெஷலாக வச்சிருக்காரு. இப்போதான் எல்லாம் பொரிச்சுக்கிட்டே இருக்காரு கறியை. அப்பா சுடுதா நெய்ச்சோறானா? ஒரு சோறு இருக்கு. ரைட், ரெடியாக்குங்க. ஸோ உள்ளே வந்தோடனே சிக்கன் பொரிச்ச மனம் தான் ரூமுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. அலி எப்படி ஆளுக்கு ஒரு கையை போடுவோம். என்னன்னு பாப்போம். உப்பு பக்கமா அண்ணன் வச்சிருக்காங்க. அலியை பாருங்க, டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்குல்ல, நல்லா இருக்கா? கரெக்டாக்கா? கொண்டா நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க. நீ மட்டும் பார்த்துட்டு நான் பார்க்க வேண்டாமா? உப்பு பக்கம் தான் அம்பிட்டு வச்சிருக்காரு, பார்த்துக்கிட்டே பிஸ்மில்லா. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா பொரிச்சிருக்காரு அண்ணன் முருன்னு. அலி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வை, பசிக்குதுல்ல. பார்த்தீங்கன்னா அலி இப்போ தான் சலால் வைக்கல, டிஃப்ரெண்டாக ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதுன்னு தெரில, பார்ப்போம். சீக்கிரம் வையலே. மைதீனா இது என்ன பாக்ஸ்? நூல்ல இருந்து ஏதோ பார்சல் வந்திருக்கு. அது வந்து கண்ணாடி. கண்ணாடியா? யாருக்கு?
அது மச்சானுக்கு. மச்சானுக்கா? ஆமாம். காமியே பார்ப்போம். நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்கல உனக்கு ஃபீரல். எப்போ வந்துச்சுண்ணா இது? என்னத்து? எத்தனை ரியாலு? 300 ரியால். 300 ரியாலு. உள்ளி. ஆனால் என்ன கம்பெனிண்ணா இது? போலரைஸ். இது வந்து BMW. போலரை. BMW நல்லா இருக்கேண்ணா. இல்லை யூவி ஆடிடாஸ். எப்படி பெரிய ஆள் போடுத மாதிரியாவா? ஆமாம் 56 இன்ச்சு 56 போட்டு பார்க்க. 300 ரூபா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க. 400 ரூபா இது. மக்களே பாருங்க, 300 ரியால் கண்ணாடி போட்டிருக்க. நம்ம ஊருக்கு எவ்வளோனா 7000 வருமா? ஸோ இந்த கண்ணாடி நம்ம ஊர் பிரைஸுக்கு 7000 ரூபா வரும். அண்ணன் ஊருக்கு யாருக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை போட்டுருக்கேன். ஸோ அப்புறம் இன்னொரு கண்ணாடி வேறு எடுத்துருக்காரு. இது யாருக்கு? கலைஞர் இல்லை. இது எங்கே எடுத்தீங்க? இது இட்டாலி. இட்டாலியா? ஆமாம். சூப்பராக இருக்காண்ணே. 1350 ரியால். 1350 ரியாலா? அண்ணன் பாருங்க கண்ணாடி கலெக்ஷன் எவ்வளோ வச்சிருக்காருன்னு. இத்தாலியா 1350 ரியாலா? இந்த கண்ணாடியோட விலை 1350 ரூபானா நம்ம ஊரில் எவ்வளோ வரும்னா ஒரு 32,000 வந்துடும். அண்ணன் பாருங்க 32,000 ரூபாய்க்கு கண்ணாடி போடுதாரு. எப்போ எடுத்தீங்க அண்ணன்? அது நம்ம பையன் போயிட்டு ஸோ கபில் பையன் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க அண்ணா? பத்திரமா வைங்க. வாட்டுட்டு தான் இருந்து ஊரில் ஏற்றி மைனியை கூப்பிட்டு பரத்தாடி பைக்கில் ஏற்றிட்டு யாரும் வாணி வேறு பறந்துடலாமா பைக்கில்? அப்பா வேட்டையாடி விளையாடுண்ணே. ஆமாம் அவ்வளோதான். கவர் உங்கள்கிட்ட தான் இருக்கு. போட்டாடா கவர் பாருங்க உள்ள வச்சிருப்பீங்க. இருக்கா? செம்மையா இருக்குண்ணே கண்ணாடி. சென்டருக்கு எல்லாம் வாங்கி. இது எப்படின்னா பைக்கில் போயில போட்டு போறதுக்கா இல்லை நார்மல் யூஸ் பண்ணுறேன்? கண்ணாடி தான். எப்படினாலும் போட வேண்டியதுல எங்கே ஓடணும் கக்கூஸ்ல இருந்து ஓடணும்னு தான் போடதான் செய்யும். இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்காரு அண்ணன், கலர்மி. ஸோ அலி அண்ணன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்மி வெறியர்கள். செமையாக இருக்கும் இந்த கலர்மி. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும். 80 ரியால் இருக்கும். நீங்கள் 78 ரியால் இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். நல்ல மைல்டாக இருக்கும்ண்ணே. ரொம்பலாம் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு ஓகே, நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஸ்டாண்டர்டாக இருக்குண்ணா. இதில் சில்வர் நல்லா இருக்கும். அண்ணனுக்கு க்ரீன் பிடிக்கும், எனக்கு சில்வர் பிடிக்கும். அலி உனக்கு? அடிச்சு பச்சை நல்லா இருக்கும். இது மேடை வந்து அண்ணன் ஊருக்கு போகிறான்னு சொல்லி அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிஃப்டாக வந்த சென்ட் இது. கிஃப்ட் தான் என்ன? கிஃப்ட் தான், நமக்கு எல்லாம் கிஃப்ட். என்னங்க? இன்னும் இருக்குப்பா நிறைய. நீங்க எடுக்காம இருக்கீங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு சென்டர் பாயிண்ட்ல போயிட்டு நல்ல ஒரு இது எடுங்க. சரியா? சென்டானா? ஆமா, சென்டர் பாயிண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க. குவாலிட்டி தான். இது பாருங்க, அண்ணன் ஊருக்கு போக ரெடி ஆயிட்டாரு. பாருங்க, இதெல்லாம் ஃபேண்ட் 2 ஃபேண்ட் 99 ரியால் தான். சென்டர் பாயிண்ட்லனா? ஆமா, குவாலிட்டியா இருக்கும். நல்லா போய் 10 விழுந்து சாவாதிய. எல்லாம் குப்பை. அங்க 2ஆம் நம்பர் ஐட்டம். சென்டர் பாயிண்ட்ல கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபேண்ட பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஏனா ஃபிளாஷ் சேல் போட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எவ்வளவுனா டி-ஷர்ட் 29 ரியால். டி-ஷர்ட் வந்து 19 ரியால். இதெல்லாம் ஊருக்கு போறதுக்கு எடுத்துக்கீங்களா? ஊருக்கு இல்ல, நார்மல் யூஸ். எப்பவுமே நான் அங்கே தான் எடுப்பேன். நான் சும்மா அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லாம் அதையும் எடுக்கிறது கிடையாது. சரி சரி. குவாலிட்டி கிடையாது. துட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தா இருக்கணும் எப்பவுமே. 10 35 ரியால் நார்மல் ஃபேண்ட். அதை குப்பையில் கொண்டு போய் போடு, 2 நாள்ல வெளுத்துரும் சாயம் போன மாதிரி. இது எவ்வளோ? 25. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து ஒரு பேண்ட் 69 ரூபா. நார்மலாக சிங்கிளாக எடுத்தா 70 140 ரூபாய்க்கு 2 பேண்ட்டுக்கு 100 ரியால். பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லா சாமானும் ஸ்டார்ட்ல இல்ல, முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சா? ஆமா, இது சாக்லேட் மட்டும் ஊருக்கு போயில வாங்க. மேல பாருங்க பெட்டி அண்ணன் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டா இது வெயிட் பாத்தீங்கன்னா 25 கிலோ. கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸ் தான போறீங்கண்ணா? ஆமா, கத்தார் ஏர்வேஸ் தான். அண்ணன் கத்தார் ஏர்வேஸ்ல டிக்கெட் போட்டுருக்காரு. 25 கிலோ தான் லக்கேஜ். ஆமா, பக்கத்துல எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் கிடைச்சிச்சா? எல்லா டிக்கெட் போட்டாச்சு. எல்லாம் வரையில கத்தார் ஏர்வேஸா? வரையில வந்து இண்டிகோ. வரையில இண்டிகோ ஃப்ளைட்டா? கத்தார் ஏர்வேஸ் டிக்கெட் 200 இருந்தானே. ஆமா. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட்டுமே கஃபில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில வீட்டில் எப்படி தான் டிக்கெட் அட்வான்ஸாக போட்டு தந்துடுவாங்க. ஒரு சில வீட்டில் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் போடணும்னா ஒரு டிக்கெட் நம்ம போடணும். இன்னொரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. கஃபில் என்னண்ணா போட்டு கொடுத்தாச்சு. 1 மாதம் சேலரி கொடுத்தாப்புல எக்ஸ்ட்ரா. 1 மாதம் சம்பளம் தந்துட்டாங்க. ஆமா. லீவு சம்பளமாண்ணா? லீவ் சம்பளம். பரவாயில்லையே. என்ன அடி கறி எடுத்துட்டு சாப்பிடுறது, சோறு வேண்டாமா? சாப்பாடு போத மிச்சம். அண்ணன் பர்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பர்ஸா போட்டுனா எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். பிளேட்லாம் செப்பரேட்டாக சாப்பிடணும். அதனால அண்ணன் பர்ஸா எடுத்துட்டாரு. விரிங்க அண்ணன்.
இது போதும் நானே. இன்னும் கல்யாணம் வீட்டுக்கா வரிசைக்கு உட்கார வைக்க போகிறேன் 3 பேர் தான். 3 பேர் தான் நானே. 3 தான் போதும். அவனுக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கான். கோயிலுக்கு கொஞ்சம் காலை மடக்கிட்டு படுத்துக்கலாம் ஒரு ஆள். நீங்கள் வா. வைங்க எடுத்து வைங்க. நீ சோறு எடுத்து வை அலி. சாப்பிட்டு பொரிச்ச கறி எடுத்து சாப்பிடாத அலி. சாப்பிட்டோம்ப்பா நீ வளர்றதுக்குள்ள சாப்பிட்டு போட்டுமா. என்ன உப்பு பார்க்கணும்ல, அது கறக்கலாம் வாங்கியோ. உப்பு பார்க்கறதுக்கு விளம்பி விடு அலி. நெய்ச்சோறு அன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த கடைசில மணக்கும்ல ஒரு சோறு. பழையாசல்ல இதுக்கு தருவாங்களே, அதுக்கு எதுக்குண்ணா? அந்த இது மௌலத்துக்கு மௌலத்து ஓய் தருவாங்களே பாத்தியா ஓதி? சோறு. கந்திரிச்சோரா? ஓ நம்ம ஊர் கந்திரிச்சோறு. அதை போலே உண்டாக்கியிருக்காரு. எடுத்து வை. இது என்னண்ணா சாம்பார் அண்ணா? சிக்கன் கறி. தெரியல அப்படி தச்சுறாரு, மொத்தமாக வந்துடும்ல. போதும் சாப்பிட்டு எடுத்துக்கணும் அலி. இதுதான் நம்ம மாஸ்டருங்கிற ஒரு நேரத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய. போதும் ஏற்படும் கந்திரிச்சோறு நல்லா இருக்கண்ணே. செம்மையா இருக்கு அலி கந்திரிச்சோறு. கறி எடுத்து ஊத்துங்க. அவன்கிட்ட கொடுத்துருவோம், அது அவன் பங்கிட்டு. அம்மா இதில் கலையிடுதெல்லாம் கிடையாது. கலைக்கி விட்டு ஊற்று நல்லா கலைக்க. மேலே தேவையில் ஏன்னா நம்ம ஊர் தெரு சாப்பாடு எனக்கு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது அப்படியே தாள சாப்பாடு இதெல்லாம் கிடைக்குமா சொல்லி தீக்கிளி கழிச்சுக்கிட்டு கையை ஒன்றுமே விடாத. ஆமாண்ணா வைத்தியன்னு சொன்ன மாதிரியா இடம் பத்த மாட்டுக்கு. இங்கே வா அங்கே வா. பக்கம் வந்தாலும் அதுமா பீஸ் ஒன்று ஓடியா மாறி வா. அங்கே எடுத்து நான் அந்த பக்கம் வரேன். சரிங்களா? அப்போ அப்படியே மாற்றிக்குவாங்க அந்த கறியை. இடம் பத்த மாட்டுக்காங்கண்ணா. நான் அதைத்தானே உடனே சொன்னேன். அப்படின்னு திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹபி அந்த சட்டியை அதை உள்ள திறந்து அந்த சல்லாடா தயிர் போட்டு. ஆனால் தயிர் போட்டால் எப்படி இருக்கும்? இது வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இந்தாங்கண்ணா. ஓகே கேஸ், அப்போ இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் எடு இன்னும் அள்ளி வைக்காமலா எல்லாம் சரிண்ணா நான் வரேண்ணா. நிறைய எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சது. நான் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மேடம் சுகுல் செய்யாரான்ட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சாப்பிட வந்திருக்கேன். அது அவசரமாக போகிறேன். அவசரமாக சாப்பிட்டேன். இவங்க இன்னும் முடியலை. சவட்டுமா அலி? சவட்டா அண்ணா வாரம் மைதுண்ணா டைம் ஆச்சு. அலி பையன் சாப்பிடு நீ சரியா? சாப்பிட கூட விஷயம் தாராரு பிறந்தாராரு ரொம்ப அந்த வேலை படத்துல கொஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்காவா. ஏம்ல கண்ணீர் வருது அலி? கண்ணீர் வருது. உரப்பா கிடையாது, கவனிப்பு தான். அப்படியா? வீசி விடவும் செய்தாவா. சரி வரேண்ணா. பாப்பா அலி வரேன். அப்படியே சாத்திடுறேன் பார்ப்போம்.